எந்த ஒரு ஸ்வீட்டாவது ஆன்மீக ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்காது. ஆனா திருப்பதி லட்டு ஆன்மீக லட்டு. ஆன்மீக இத உருவாக்கும். வெங்கடேஸ்வர சுவாமிக்கும், பக்தனுக்கும் உள்ள இடைவெளி கிடையவே கிடையாது. ஏன்னா, இண்டிவிஜுவல் பக்தி ஆக்சுவலா காமிக்கிறோம் நம்ம. வெங்கடரமணா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்த கோவிந்தா, கோவிந்த கோவிந்தா. வெங்கடரமணா கோவிந்தா. அதாவது எல்லாமே வந்து க க கடவுளது அனுகிரகத்தோட எல்லாம் நல்லபடியா நடக்கும். வெங்கடேஸ்வரன் பார்த்துட்டு இருக்கான். நீங்க பார்த்து செய்யுங்க. அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு நல்ல சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா. பார்த்துட்டு எந்தெந்த கலைகள் இருக்கோ, அந்த கலைகளை எல்லாம் களையணும். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் மக்களே, அன்பார்ந்த நெஞ்சங்களே, இட்ஸ் என்டர்டெயின்மென்ட் ரசிகர்களே, அராலிட்டி நெஞ்சங்களே, இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு மேன்மேலும் உங்களது ஆதரவு கிடைத்து வருவது எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் அந்த கோயில்ல இப்போ இப்ப நடந்திருக்கிற இந்த ஒரு ஒரு கான்ட்ரோவர்சியல் இஷ்யூ, அதாவது இந்த பகவானுக்கு படைச்சிட்டு அதை வந்து பிரசாதமாக கொடுக்கக்கூடிய இந்த திருப்பதி லட்டு, அதில் கலப்படம் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதன் மூலம் வந்து மக்களது எதாவது ஹிந்துஸ் அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பரவலாக எல்லாரும் அதை பேசி எல்லாரும் வந்து ஒரு கண்டனம் தெரிவித்து கொண்டு வரும் இந்த வேளையில ஆசிரியர், எழுத்தாளர் திவாகர். அதாவது அவரு கிட்டத்தட்ட 35, 40 புத்தகங்கள் எழுதியிருக்கார். 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் புனைந்திருக்கிறார். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் கூட. அவர நம்ம இந்த நிலையத்துக்கு வரவேற்கிறோம். அவர் எழுதின புத்தகங்கள் நம்ம வந்து நெறைய பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, திரவதேசம், ஹரிதாசன் என்னும் நான், திருமலை திருடன், வம்சதாரா, இமாலயன், நான் என்றால் அது நான் அல்ல. அதே மாதிரி எம்டன். இந்த மாரி பல புத்தகங்கள் எழுதி நாம வந்து அராலிட்டில, இட்ஸ்டிஃப்ல நம்ம வந்து ஒலி புத்தகமாக கொண்டு வந்திருக்கின்றோம். எழுத்தாளர் திவாகர் அவர்கள் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட். இப்ப இது திருப்பதி ஏழுமலையான் கோயில் இல்ல நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஒரு லட்டு சம்பந்தமான இந்த ஒரு நிகழ்வு, அதை பற்றி அவரது ஆதாரப்பூர்வமான ரிசர்ச் பத்தி நம்ம இப்போ அவரிட பேச முற்படுகின்றோம். அவரை நம்ம முறைப்படி நம்ம நிலையத்துக்கு வரவேற்போம். வணக்கம் திவாகர் சார், வாங்க. வணக்கம். வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் அவர்களே. வணக்கம், வணக்கம். ஆ, ஏ இந்த அதாவது ஓம் நமோ ஸ்ரீனிவாசம்ன்றது வெங்கடேசாய. ஓம் நமோ வெங்கடேஸ்வராயன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்ரீனிவாசம் அப்படிங்கிறது ஸ்ரீநிவாசம் ஆக்சுவலா. திருப்பதி திருப்பதிக்கு பேரே ஸ்ரீனிவாசம் தான் ஆக்சுவலாக. இன்னும் கேட்ட சொல்றதா இருந்தால் இந்த ஸ்ரீனிவாசம் இந்த ஸ்ரீனிவாசம் ஸ்ரீனிவாசன் மூலமாக இந்த நிகழ்ச்சியை தருகிறார் என்றே நான் நினைத்துக் கொள்கிறேன். ஓம் நமோ வெங்கடேஸ்வராய. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய வெங்கடேசாய ஸ்ரீனிவாசாய. ஸ்ரீனிவாசாய மங்களம். சொல்லுங்க சார். ஆமா. உங்களது முகநூல் பதிவ பார்த்தேன். Facebookல ரொம்ப அருமையாக எழுதி இருந்தீங்க. நெறைய பேர் அத வந்து ஷேரும் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு கிரேட் ரிசர்ச் ஆர்டிக்கிளாக அமைந்தது. அத பார்த்த உடனே எனக்கு தோணித்து, சரி எல்லாருக்கும் பயன்படுற மாரி நம்மளுடைய தமிழ் ஆடியோ புக்ஸ் இந்த யூடியூப் சேனல் மூலமும் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றது தான் நோக்கம். சிறப்புற திருவேங்கடமுடையான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? திருவேங்கடமுடையானுடைய கல்வெட்டுகள்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 650 கல்வெட்டு இருக்கு. 650 கல்வெட்டுல ஆச்சரியமா பார்க்கறச்ச 600 கல்வெட்டு வந்து தமிழ்ல தான் இருக்கு. கோவில்ல இன்னைக்கும் கோவில் கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போனீங்கன்னா அந்த சுவரு ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. இதை கொடுத்தது, அதை கொடுத்தது, என்ன செஞ்சது, என்ன செஞ்சது எல்லாம். இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏனைய கோவில்கள் மாதிரி திருப்பதி கோவில் வந்து உங்களுக்கு சேர்ந்து கிடையாது. ஒரு நகரத்துலயோ, ஒரு போற வழியிலயோ அப்படிலாம் கிடையாது. 7 மலைகள் மேல இருக்கு ஆக்சுவலா. 7 மலை தாண்டி. அந்த மலைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ ஒவ்வொரு மலையும் ஏறி ஏறி அவங்க போறச்ச, பக்தர் ஜனங்கள் போகறச்ச ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னதான் அவங்க வந்து அவங்களுடைய சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போனா கூட, அடுத்த 2 நாள், 3 நாள் அங்க தங்கணும் அவங்க. அதுக்கெல்லாம் சாப்பாடு வேணும். அதனால சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயமே அங்க மிகப்பெரிய பிரதான விஷயம். முதல்ல கோவிந்தா, கோவிந்தா சொல்லுவாங்க. அடுத்தது சாப்பாடு தான் மெயினா வேணும். ஒரு உண்மையான ஒரு பிராக்டிகல் விஷயம் ஆக்சுவலா. இந்த மாரி ஒரு நிலைமையில இது வந்து கிட்டத்தட்ட கல்வெட்டுகள் நான் சொல்றேன் இல்லையா? இது மெயினா பார்த்தீங்கன்னா, எல்லாமே சாப்பாடு விஷயம் தான் மெயினா இருக்கு. கல்வெட்டுகள் எல்லாமே சாப்பாடு விஷயம் தான் இருக்கு. சாப்பாடு விஷயம் எப்படின்னா, சாப்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடுன்னு சொல்றதும் வருது. ஆனா அதே ஃபுல்லா கிடையாது.
பிரசாதம் பிரசாதம் இதே பிரசாதம் இந்த பிரசாதம் அப்படின்னு சொல்லி நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. ஆபரணம் கொடுத்தது, அதுக்கப்புறம் நகை கொடுத்தது, அப்புறம் இன்ஃபேக்ட் ரொம்ப இதுவா கல்வெட்டுகள் பற்றி அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி 950ஆம் ஆண்டு, அதாவது 10ஆம் நூற்றாண்டும் போது தான் பல்லவ சாம்ராஜ்யத்தில் கடைசியில் ஒரு சில ராஜாக்கள்ல வந்து அவங்க ஆண்டுன்னாங்க இந்த ஏரியாவை. இந்த ஃபுல்லாக திருப்பதி ஏரியா தொண்டைமண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பீரியட்ல வந்து சாமாவைன்னு ஒரு பெரிய பக்தை, ஆக்சுவலா சாமாவை அவ தான் முதல்ல இந்த சாப்பாடு விஷயமாவோ அல்லது இந்த பிரசாத விஷயமாவோ ஒரு கல்வெட்டு எடுத்து கொடுத்து அங்கே எழுதினாவோ. முதல் கல்வெட்டுன்றதே தமிழ்ல தான். அது சாமவையால் கொடுக்கப்பட்ட கல்வெட்டு தான் முதல் கல்வெட்டு அங்கே ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடி கல்வெட்டு கிடையாது. எல்லாமே ஆழ்வார்கள் பாடல்கள் நிறைய இருக்கு. ஆழ்வார்கள் பாடல் ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 500 வரைக்கும் பாடல் இருக்கு. அந்த பாடல் ஃபுல்லாவும் உங்களுக்கு இன்னும் மலையை பற்றி விவரணம் நிறைய இருக்கு. குலசேகர ஆழ்வார் படியில குலசேகர ஆழ்வார் படிக்கட்டா சொல்லிருக்காரு ஆக்சுவலான்னு கேட்டா. குலசேகர படின்னு சொல்லுவாங்க அதை. குலசேகர ஆழ்வார் வந்து கடைசியில படியாய் இருப்பேனும் நான் அடுத்த ஜென்மம் படியா இருந்தாலும் பிறத்தும் நல்லதுன்னு கேட்பார், வரம் கேட்பார் அவர். அந்த மாதிரி பக்கத்து ஆழ்வார் பாட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்ததுன்னா கல்வெட்டுகள் வந்தது. ஆனா கல்வெட்டுகள் பெரிய ஆதாரம், மிகப்பெரிய ஆதாரம் கல்வெட்டு. ஒரு விஷயத்துக்கும் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா கல்வெட்டு. இப்போ உண்டு கல்வெட்டு உண்டு இல்லையா? ஒரு பில்டிங் திறக்கிறாங்கன்னா திறப்பாங்க. அதே மாதிரி பார்க்கறச்ச உங்களுக்கு 950 அதான் அப்பதான் சாமி வந்து முதல் கல்வெட்டு ஓப்பன் பண்றா. அந்த கல்வெட்டுல வந்து சாப்பாடு பிரசாதம் பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்குறா. அதுக்கப்புறம் நிறைய கல்வெட்டு ராஜேந்திர சோழன் கல்வெட்டு கூட இருக்குங்க, லம் செஞ்சரி. அதுக்கப்புறம் போக போக கல்வெட்டு ஜாஸ்தியாருது. ஆனா மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது எப்பன்னா 1450 1600 வரைக்கும் உள்ள வருஷம், 150-200 வருஷம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது திருமலையில. அப்பதான் நான் முதலே சொன்னேன், திருமலைக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 7 மலை ஏறணும். சாதாரண போற வழியில போற கோயிலா இருந்தா ஏறணும், போகலாம், வரலாம், செய்யலாம். அப்படி கிடையாது. இது கோயிலுக்குன்னு போய் கோயிலுக்குன்னு தங்கி கோயிலுக்கு சேவை பண்ணி வரணும் ஆக்சுவலா. மலையை மேலே ஏறி. அப்பெல்லாம் படிக்கட்டு கிடையாது. ரோடு எப்போ போட்டான்? செகண்ட் வேர்ல்டு வார் போது தான் ரோடே வந்தது முதல்ல. அது வரைக்கும் 2 வழி பாதை இருக்கு. ஒன்று சந்திரகிரி வழியாக ஒரு பாதை ஒன்று இருக்கு. இன்னொன்று இப்போ வந்து இப்போ இருக்கிற ஒரு பாதை மாதிரி ஒரு பாதை ஒன்று இருந்தப்போ 2 வழி பாதை அவங்களுக்கு படிப்பாதை, அவ்வளோதான். அது எல்லாமே படிப்பாதை தான், மேலே போகிற பாதை அது இருந்தது. அதனால கோவிலில் போகிற பக்தர்கள் எல்லாருமே அங்கே சாப்பிடணும், அங்கே இருக்கணும், சுவாமியை கோவிந்தா சொல்லி நல்லா கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு எண்ணங்களோட ஒவ்வொரு கல்வெட்டும் ஒவ்வொரு விதமாக உங்களை சொல்றது. அப்படி பார்க்கறச்ச 1450 1600 வரைக்கும் உள்ள கல்வெட்டுகள் ஏராளம். இந்த 600 கல்வெட்டுகள் சொன்ன பார்த்தீங்களா? 600 கல்வெட்டுல 580 570 கிட்டத்தட்ட அப்போதான் போட்டது கேட்டா. அது எல்லாமே விஜயநகர சாம்ராஜ்யத்தோட கல்வெட்டுகள், எல்லாமே சேர்ந்த கல்வெட்டுகள். மக்கள் கல்வெட்டுன்னு எப்படின்னா பாருங்க, ரசீது. இப்ப என்ன பண்றோம்? ரசீது கிவிங் ஆன் பேப்பர்ஸ், இந்த பேப்பர் டோக்கன் வாங்கி ரசீது கொடுத்துடுறோம். ஆனா அப்போ வந்து கல்வெட்டு ரசீதே இருக்கு. இந்த மாதிரி இந்த நபர் வந்து இந்த ஒரு சேவைக்கோசரம் இவ்வளவு பணம் கொடுத்தார், இவ்வளவு நிலம் கொடுத்தார், ரசீது இருக்கு. இன்னாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னார் இதைக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு உபயம்னு சொல்றோம். ஆமா, அது கல்வெட்டா இருக்கு. அதான் ஜெனரலா அது இன்னும் கிடைச்சிருக்கு. ஏன்னா கல்வெட்டா இருக்கு, அல்லது கோவில் சூர்லயே புதுப்பிச்சிருக்காங்க. கோவில் சூர்லயே என்ன பண்றாங்கன்னா எவ்வளவோ இருக்கு. அது நீங்க கோவில் சூர்ல பாக்கறச்ச பாத்தீங்கன்னா கோவில் சூர்ல இருக்கு. அதாவது கர்ப்பகிரக கோவில் சூர்ல கொஞ்சம் நிறைய இருக்கு. அதை விட நம்ம சாதாரண மக்களுடைய சேவைகள்லாம் பார்க்கறது பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த கோவிலோட வெளிப்புற சுவர் வருது பாத்தீங்களா, அந்த வழியா ஜனங்க வருவாங்க. இன்ஃபேக்ட் அந்த இடம் என்ட்ரன்ஸ் நுழைவாங்க எல்லாருமே. பிரகாரம் சுவர்ன்றது எங்கன்னா அந்த இடத்துல கரெக்டா என்ட்ரன்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஜனங்க அப்படியே சுத்தி அந்த சுவர் வழியா வந்து திருப்பியும் மெயின் என்ட்ரன்ஸ் வருவாங்க. அந்த சுவர் மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பங்க பார்த்தாலும் உங்களுக்கு கல்வெட்டு தான். தமிழ் தான் உங்களுக்கு நேட்டா. அதெல்லாம் அழிஞ்சிருக்கு இப்பெல்லாம், ரொம்ப அழிஞ்சிட்டாங்க. ஏன்னா ஜென்ரலா என்னன்னா நான் பிடிச்சின்னு வரதுனாலயோ அல்லது கால வெள்ளத்தினாலயோ அது போயிருக்கு ஜென்ரலா. பட் நிறைய எழுச்சிகள் பார்க்கலாம், இப்போ நீங்க பார்க்கலாம். நல்ல காலம் என்னன்னா நிறைய கல்வெட்டுகளை படி எடுத்திருக்காங்க. அதனால நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது. திருப்பதி பத்மாவதி கெஸ்ட் ஹவுஸ் கீழே இருக்கு. திருப்பதியில கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலயே ஒரு மிகப்பெரிய லைப்ரரி, நூலகம் கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய நூலகம். அந்த நூலகத்துல போனீங்கன்னா தமிழ், தெலுங்கு எல்லாம் இருக்கு. தமிழ் வரிசைக்கு வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல கல்வெட்டு குறிப்புகள்னே இருக்கு. திருப்பதி கல்வெட்டுகள் குறிப்புகள் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இருக்கு. யாராவது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க போனவங்க கூட
அங்கே போய் எடுத்து அதை படிக்கலாம், நூலகத்திலேயே ம், ம், அதை ம், படிக்கலாம். இதை தவிர என்ன பண்ணாங்க திருப்பதிக்காரங்க, என்ன பண்ணாங்கன்னா பாஸ்ட் 50-60 இயர்ஸ், இப்போ ஒரு 50 இயர்ஸ் இருக்கலாம், ஒரு புஸ்தகம் ம், கொண்டு வந்தாங்க மாசம் மாசம். ம். அதாவது அந்த சப்தகிரியும் புஸ்தகத்துல வந்து நிறைய விஷயம் எழுதியிருக்காங்க. நிறைய விஷயம் அந்த அந்த சரித்திர குறிப்புகள் எழுதியிருக்காங்க. நான் கோவிலுக்கு அடிக்கடி போறதுன்றது வேற விஷயம். இந்த ம். புத்தகங்கள் கல்வெட்டுகள் மூலமா கேட்கிற விஷயங்கள் ஏராளம் கேட்டா. அப்படி பார்க்கறச்ச பிரசாதம்ன்றது ரொம்ப ரொம்ப மெயின். சரி, பிரசாதம் பார்த்து என்ன பிரசாதம் கொண்டு வந்துருப்பாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா லட்டு கிடையாது. லட்டுக்கு ம், ஒரு மெயின் தேவை என்ன, நல்லா பார்த்துங்க. மெயின் லட்டு தேவை இனிப்பு. ம், இனிப்பு இல்லாத லட்டு இல்ல அது. அது ஏதோ சம்திங் லைக் தட். ம், இனிப்புன்றச்ச இப்ப யூஸ் பண்ற லட்டுக்கு யூஸ் பண்ற இனிப்பு வந்து சர்க்கரை, ரிஃபைன்டு ம், சுகர். ம், ரிஃபைன்டு சுகர்ன்றது நம்ம இந்தியாவில் வந்து 20ஆவது நூற்றாண்டு தான் வந்தது. ம், சர்க்கரை, அதாவது அஸ்கா சொல்லுவாங்க இல்லையா? ம், 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 அஸ்கா, ம். அஸ்கான்னு சொல்லுவாங்க. அஸ்கான்னா அப்படி ஒரிசால முதல்ல வெள்ளைக்காரன் ஃபேக்டரி போட்டான் இதுக்கு. கரும்பு ஆலை வச்சு சர்க்கரை வச்சு அதில் வந்து ஆக்சுவலா கரும்பு வந்து ஒன்லி இவங்களே வெல்லம் பண்ணுவாங்க. ரொம்ப நாளா ரொம்ப ரொம்ப ஆதி காலத்துல இந்தியா. வெல்லம் பண்ணுவாங்க. ஆனா ம். கரும்புல வந்து சாராயம் காய்ச்சலாம், அல்லது கரும்புல வந்து அஸ்கா பண்ணலாம், இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அது வித்தான். இவங்களும் பண்ணுவாங்க. இவங்க கரும்பு பண்றவங்க சாராயம்லாம் காய்ச்சி எப்போதும் வழக்கம் உண்டு, மது பழக்கம் உண்டு. இருந்தாலும் அதை ஒரு கமர்ஷியலா கொண்டு வந்து விற்கலான்ற ஐடியாவை கொண்டு வந்தவன் இங்கிலீஷ்காரன் தான் ஆக்சுவலா. ஓகே. கொண்டு அப்போ முதல்ல வந்து ரிஃபைன் பண்றச்ச அஸ்கா வந்தவொடனே அஸ்கா வித்தாம என்ன கேட்டா. ம். அஸ்கா ரொம்ப ஃபேமஸ். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி 20th செஞ்சுரியில வந்து அஸ்கா வந்தது. அந்த அஸ்கா தேவை லட்டு தயாரிக்கிறதுக்கு. நீ யாரெல்லாம் கேளுங்க, நீங்க லட்டு எப்படி தயாரிக்கணும்னா அஸ்கா பண்ணுவாங்க. அஸ்கான்னா சர்க்கரை, ஐ மீன் ரிஃபைன் சுகர், ஒயிட் சுகர் வேணும். அல்லது சரி. ஓகே ஒயிட் சுகர் கிடைக்கல, வேற வேற சுகர் ஓகே நோவது இருக்கும். இப்போ அந்த மாதிரி சுகர் வந்ததே உங்களுக்கு இந்தியா உலகத்துல ஒரு ரிஃபைன் சுகர் வந்ததே கிட்டத்தட்ட 200 இயர்ஸ் தான் ஆச்சு சரி. உலகத்துல. இதுக்கு முன்னாடி பிரான்ஸோட காலனிஸ்ல வந்து ரிஃபைன் சுகர் பண்ணாங்க, அது வாழையை வச்சு பண்ணாங்க. அதெல்லாம் 200 இயர்ஸ் தான் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. வெள்ளம் தான், ம், ம், கரும்பு ம். வெல்லம், கரும்பு வெல்லம், கரும்பு சக்கரை தண்ணி, இல்லாட்டி அவ்வளோதான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து லட்டு வந்து ஒரு ரீசன்ட் பிரசாதத்தில். பிரசாதம்னு பார்க்கறச்ச முதல் பிரசாதம் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேன், அந்த எலுமிச்சை சாதம் பொங்கல். இதுதான் இன்னும் கேட்டால் பொங்கல் தான் இன்னும் மெயின். பொங்கலுக்காக கொடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் ஏராளம், படிக்கவே புளியோதரை அவ்வளவு அதுவும் இல்ல. ஜெனரல். புளி சாதம், புளியோதரை அதுவும் கிடையாதா? ஆ. புளியோதரைன்றது ஏன் காரணம் கிடையாதுன்னா, புளின்ற வார்த்தை எங்கேயுமே கல்வெட்டுல இல்ல. ஓ! அதுதான் இருக்கலாம், நம்ம புளியோதரை பண்றது ஒரு இது இருக்கலாம். புளின்ற வார்த்தை எங்கேயுமே இல்ல ஜெனரலா, கல்வெட்டுல இல்ல. கல்வெட்டு கொடுக்கச்சு வந்து எல்லாமே என்ன பண்ணா எலுமிச்சை கொடுத்துருக்காங்க, எலுமிச்சை ஓகே. பழம் கொடுத்துருக்காங்க. அந்த சரி. கொடுத்துக்கலாம் ஒரு வேலை புளியோதரை பேலா. ஆனா கல்வெட்டுல வந்து இந்த பொங்கலுக்கான ஒரு கல்வெட்டு பாத்தீங்கன்னா, என்னென்ன பொங்கலுக்கு தேவை உங்களுக்கு, பச்சரிசி, அரிசி, பருப்பு, பாசிப்பயர் பருப்பு, வெல்லம், மிளகு, மிளகு. மிளகு, என்ன ம். இதுதான் கொடுத்துருக்காங்க. நெய், நெய் ஜீரகம். முக்கியமான நெய். நெய் நாடி சொல்லுவாங்க. நாடியில கொடுக்கு. நாடின்றது ஒரு அளவை ஜெனரலா ஆழாக்க வச்சுங்களேன். அந்த மாதிரி கூட அளவு அது ஆக்சுவலா. அந்த நெய், இந்த 5 வகையும் சேர்ந்து தான் பொங்கல் உங்களுக்கு இல்லையா? ம், இந்த ம். பொங்கலுக்கான ஒரு இது நிறைய, அதாவது யூ கான்ட் கவுண்ட் தட் ஆக்சுவலா கல்வெட்டுகளை. ஸோ எக்கச்சக்கமா இந்த கல்வெட்டுகள் வந்து இந்த இன்னொன்று என்னன்னா பசியாறணும். அதனால வர பக்தர்கள் வந்து மெயினா என்னன்னா அவ்வளோ மலை ஏறுறாங்க. மலை ஏற ஏற பசி ஏறும் ஜென்ரலாவே இல்லையா? பசி ஏறும். பசி ஆறுறவங்க நிறைய பசி ஆறுறாங்க. அதுக்கோசரம் மெயினா பானகம் கொடுத்தாங்க. தண்ணீர் பதிலா பானகம் கொடுத்தாங்க. என்ன பானகமும் பொங்கலும் பழைய பிரசாதம் ஆக்சுவலா. இப்பவும் இருக்கிற பிரசாதம் கேட்டா. இப்பவும் உண்டு பானகம், இப்பவும் உண்டு நெய். அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்ன பண்ணாங்க, விதவிதமா அதான் விஜயநகர சாம்ராஜ்யம் வரைச்சதான் ஜனங்களுக்கு நிறைய ஒரு ஐடியாஸ்ல வந்து விதவிதமா நம்ம கோவிந்தனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஐடியாவில் போட்டு என்ன நெய்வேத்தியத்துல வகைப்படுத்தினாங்க. அதாவது ஆயில்ல பண்றது வித்தியா, இது பொரிக்கிறது மனோகரம் சொல்லுவாங்க. ஆ. மனோகரம்ன்றது என்னன்னா ஆக்சுவலா நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வெள்ள உருண்டை, வெள்ள பாகுல உருண்டை பண்ணுவாங்களே அத சொல்றீங்க. வெள்ளப்பாகல பண்ண அரிசி பதார்த்தம் ஆக்சுவலா. ம், ம், ம். என்ன இல்ல அதே மாதிரி மனோகரம். அப்போ லட்டு வரல. லட்டுன்றது வரல, மனோகரம் வந்திருக்கு. முதல் ஸ்வீட் பிரசாத் ம், சொல்றாங்க மனோகரம் வந்திருக்கு. முதல் ம், ஸ்வீட் அதுதான். ம். அதுக்கப்புறம் அப்பம், வடை, அப்பம் நிறைய வந்திருக்கு. அப்பம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிளி அதிரசம்ன்ற ஒரு ஒண்ணு வருது அதிரசம். இல்லையா? ஆமா, ஆமா அதிரசம்.
அப்பம் அதிரசம். அதிரசம்ன்றது தெலுங்குல சொல்றாங்க. அப்பம்ன்றது நம்ம தமிழ்ல சொல்றது ஆக்சுவலா. ம், ம், பட் ஜெனரலாவே அங்க தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் 3மே வந்து ஒரு வழக்கு மொழி அங்க ஆக்சுவலா. ஏன்னா பண்டிதர்கள் பேசுற மொழி சமஸ்கிருதம். ம். ஜனங்க பேசுற மொழி வந்து அங்க உள்ள பொறுத்த நிலைமை வர பக்தர்கள் வர நிலையை பொறுத்தது. அங்க ஆந்திரத்துல தெலுங்கும் உண்டு, தமிழும் உண்டு. இந்த கல்வெட்டுல கிட்டத்தட்ட ஒரு 40 கல்வெட்டு தெலுங்குலயும் இருக்கு அங்க ஆக்சுவலா. இன்னும் ம், கேட்டா. ம், அதனால தெலுங்கும், தமிழும் சேர்ந்தது தான் அந்த இடம் ஜெனரலா. ஐ டோன்ட் வாண்ட் டு கம் ம். டு எனி இது வாட் இஸ் தட் ஏதாவது காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்லாம் கொண்டு வரலங்க சொல்லுங்க லாங்குவேஜ் விஷயமா. ஆனாலும் ஆ. தமிழ் ஒரு பிரதான மொழி. அதனால தமிழ்ல நிறைய கல்வெட்டு இருந்தது. கல்வெட்டுல லட்டு எப்ப வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு சரி. வந்துதா? ம். லட்டு இப்பதான் வந்திருக்கோம் இப்போ இங்க இதுல. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது விசாரிச்சதுலாம் இது வந்து ஒரு ஆராய்ச்சியில வந்து கேட்க கேட்க தான் வரும் உங்களுக்கு ஜெனரலா. கேட்க கேட்க நிறைய பேர் கேட்க கேட்க தான் வரும் உங்களுக்கு. அப்படி வரைச்ச இந்த 1932ல வந்து திருப்பதி தேவஸ்தானம் உருவாயிடுது. அது ம். வரைக்கும் வந்து ஒரு பெரிய வைணவ பக்தர் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. ராமதாஸ்ன்னு நினைக்க சொல்லிட்டீங்களா? இது பேர் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. அதுக்கு முன்னாடி ம். வந்து அவங்க ஆச்சாரியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தென்கலை இது பண்ணியிருந்தாங்க. தென்கலையோட இது பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு அட்மிஷன் அப்படி போறச்ச, நடுவுல ஒரு வாட்டி மலேரியா வந்து என்னாச்சு 50 வருஷம் கிட்டத்தட்ட. நம்ம கொரோனால எப்படி எல்லாம் மூடினாங்களோ, 50 வருஷம் மலைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு வெள்ளைக்காரன் சட்டம் போட்டான். இன்னும் மேல ஆ. இருக்கிறவங்க எல்லாம் கூட கீழே வரணும்னு சொல்லி சட்டம் போட்டான். மேல இருக்கிற ஆச்சாரியா வந்து நாங்க பூஜையை கைவிட மாட்டோம். நாங்க செத்தாலும் சாப்பிடுவோம் தவிர பூஜையை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெரி மேல நைஸ். இருக்கிறவங்க. வெரி ம். அந்த ஆமா. கிரமமா அந்த பண்ணணும். மாதிரி அந்த ஒரு பூஜை புனஸ்காரம் அர்ப்பணம். கிரமமா பண்ணணும் அப்படின்னு. வெரி குட். ஆமா. ம். அர்ப்பணம் இருந்தது அப்பலாம். அதனால அப்ப வந்து ஒரு 50 ஃபேமிலி மேல உண்டு இருந்து போயிடுச்சு. 50 வருஷத்துக்கு பாருங்க அப்பனா. அதுக்கப்புறம் ம். முழுவதுமா வந்து அவங்க என் கீழ இறங்கி போனாங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டங்கள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்தில வந்து சட்டம் போட்டுருவாங்க, மறந்துருவாங்க ம். ஆக்சுவலா. ம். ம். இல்லையா? அந்த மாரி ஒரு மலேரியா இதுவும் மறந்து போயிட்டாங்க. எல்லாம் மறந்து போயிட்டாங்க. அப்புறம் மேல போனாங்க, நிறைய பேர் போனாங்க, வராங்க. வேற விஷயம். இப்ப என்னாச்சு, அதுக்கப்புறம் சென்னைக்கும், திருப்பதிக்கும் உள்ள ஒரு இணைப்பு ஜாஸ்தியா போயிடுது. ஜெனரலாவே. ஓகே. அதாவது ஒரு பெரிய எஸ்பெஷலி அந்த வைஷ்ணவர்களும், அ கோமுடி செட்டியார்களும் ரொம்ப ரொம்ப இதுவா பண்ணாங்க. கோமுடி செட்டியார், செட்டியார் தான். ஒரு ஒரு பக்தி மார்க்கம். அதாவது பக்தி மார்க்கத்துல இறங்கி வழிபாடு இன்கிரீஸ் ஆயி, அதனால எல்லாரும் வந்து ஒரு க்ஷேத்ராடனம் போறோம்ன்னு சொல்லுவாங்களே, இந்த அது ஆமா, மாரி வந்துட்டு ஆமா, இருக்காங்க. ஆமா. மெட்ராஸ் வந்து பக்கம் இருக்கறனால, மெட்ராஸ்ல உள்ள அத்தன ஆமா. பேர் வந்து பண்ணாங்க. நெறைய ம். பண்ணிருக்காங்க. மெட்ராஸ்ல உள்ள பேர் நெறைய பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. இப்பவும் கூட ம். அந்த கருட சேவைக்கு கூட வந்து போறது மெட்ராஸ்காரங்க தான். வேற யாரும் கிடையாது. ம். 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 கருட சேவைக்கு கொடை எடுத்து நடந்தே போவாங்க அவங்க. இங்க இருந்து. இப்போ இன்னைக்கும் உண்டு. இந்த இல்ல வருஷமும் இது உண்டு. புரட்டாசி மாசம் வந்துருத்துனாலே, "ஏடுகொண்டலவாடா ஆமா. வெங்கட்ரமணா கோவிந்தா, புரட்டாசி கோவிந்தான்னு" மாசத்துல காலால நடந்து போறேன்னு ஆமா, சொல்லிட்டு வேண்டிட்டு, கோவிந்தா சொல்லிட்டு ஆமா, புரட்டாசி மாசம் சனிக்கிழமை, சனிக்கிழமை ஆமா. சின்ன பிள்ளைலலாம் பார்த்துருக்கேன். புரட்டாசி நெறைய பேர் புரட்டாசி வேண்டிட்டு மாசம் வருவாங்க. இங்க ஆந்திரால கிடையாது. ஆ. ஆந்திரால புரட்டாசி மாசம் கிடையாது. ஆஹா. ஆனால் புரட்டாசி மாசத்தின் போது அந்த விஷயம் வருதுன்னா, இவங்க தான் உண்டாக்கினாங்க. யாரு? சென்னை மெட்ராஸ்காரங்க தான் உண்டாக்கினாங்க. ஓ! அப்படியா? மெட்ராஸ்காரங்க என்ன பண்ணா, புரட்டாசி மாசம் கம்பல்சரியா இருக்கணும்னு சொல்லி கம்பல்சரி சனிக்கிழமையோ அதுவா பண்ண சொல்லி அதே மாரி இந்த ரீசென்ட்டா ஒரு விஷயம் வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இது எது அ உற்சவம். ஓகே, மகோற்சவம். ஓகே. பிரம்மோற்சவம். திருப்பதி கொடியேற்றம்னா, அது பிரம்மோற்சவம். பெரிய விஷயம் அது. ஆமா. பிரம்மோற்சவம். ஆமா. அது வந்து அதுக்கு முன்னாடி அ அ விஜயநகரம் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா, சாலுவ நரசிம்மர் ஒருத்தர் இருந்தார். ராஜா. ம். சாலுவ நரசிம்மர். அவர் சரி. வந்து ஹம்பியில இல்ல அவரு. ஆ. ஹி ரூல்டு ஓவர் விஜயநகரம் கிங்டம் ஃப்ரம் சந்திரகிரி. சரி, சந்திரகிரின்றது எங்கன்னா இங்க கீழ இருக்கு. திருப்பதி கீழ சரி, இருக்கு. சந்திரகிரி பெரிய கோட்டை. இன்னும் கோட்டை தெரியும் உங்களுக்கு. கோட்டையோட அடையாளம்லாம் இன்னும் இருக்கு. அப்படியே இருக்கு. சரி. அங்கேருந்து ஒரு வழி இருக்கு. அவங்களுக்கு போறதுக்கு. ம். சந்திரகிரியிலும் போனா ம். கிட்டத்தட்ட ஒரு ஏறினா ஒரு 2 ஹவர்ஸ்ல போயிடலாம் மேல. அந்த மாரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ ஓஹோஹோ! சௌகரியமா இருக்கும். ஆமாமா. 2 ஹவர்ஸ்ல போயிடலாம் ஏறினா அங்கேருந்து. சரி. ஆ, சரி. ஆ. அப்படி வச்சிருந்தாங்க அவங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கால பழைய எலிட்ஸ் ராஜாஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜகுமாரி எல்லாம் வராங்கன்னா, கோயிலுக்கு போறதா இருந்தா, ஃபர்ஸ்ட் சந்திரகிரி, அங்க ஸ்டே. அதுக்கப்புறம் அவங்க மூலமா மேல போவாங்க. அங்கிருந்து. அப்படி ஒரு ம். இது இந்த ஐடியா இருந்ததுங்க ஆக்சுவலா. சந்திரகிரி ராஜா தான் இவரு. சாலுவ நரசிம்மர். சரி. 1485லிருந்து 1495, 96 வரைக்கும் கிட்டத்தட்ட விஜயநகர ராஜா அவரு ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடி விஜயநகரத்தோட ஒரு அதிகாரி பெரிய தளபதி மாரி இருந்தாரு ஆக்சுவலா. ஒரு 30, 40 வருஷத்துக்கு அவரு. அந்த மாரி ஒரு பீரியட் 30, 40 வருஷம்னா கிட்ட ஒரு 50 வருஷம் வச்சுக்கங்களேன். 50 இயர்ஸ் வந்து இந்த ஹி ரூல்ட் ஓவர் த திருப்பதி இது கோவில் ஆக்சுவலா. அதனால அவர் எக்கச்சக்கமா பண்ணாரு என் கோவிலுக்கு.
இன்ஃபேக்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் டொனேட்ஸ் அப்படி பார்க்கச்ச கிருஷ்ணதேவராயர் வரமாட்டார். சந்திரகிரி ராஜா சாவடி நரசிம்மர் வருவார். ஆக்சுவலா அவர் தான் வந்து உங்களுக்கு திருப்பதியில வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் உண்டாக்கினது வரமுறை. ஏன்னா இந்த மாதிரி தான் நீங்க வைகான சாஸ்திரம் மூலமா தான் நீங்க பூஜை பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது இந்த மாதிரி ஏன்னா ஆகம விதிகள்ன்றது அப்போ திருப்பதியில கிடையாது எனக்கு தெரிஞ்சு. என்ன அது வந்து மலைக்கோவில் ஒண்ணு. ரெண்டாவது காட்டுக்கோவில். இதையும் வச்சுங்க, மலை காடு எல்லாம் சேர்ந்தது. அங்க போற ஜனங்க வந்து ரொம்ப கம்மி. ஆழ்வார் காலத்துல போறச்சே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்காரு குலசேகர ஆழ்வார். 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டெல்லாம் நம்மாழ்வார் போயிருக்காருங்க. ஆக்சுவலா ஆண்டாள் போயிருக்கா. இந்த மாதிரி பார்க்கச்ச அவங்க கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. அங்கெல்லாம் ரொம்ப கம்மி. இன்னும் கேட்டா தொண்டைமான் சக்கரவர்த்தி இந்த அன்னமியா கீர்த்தனில் பார்க்கறச்சா வரும் உங்களுக்கு. அன்னமியா கீர்த்தனில் வந்து தொண்டைமான் சக்கரவர்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவரே பாடுவார். ஆக்சுவலா பாட்டிலே வரும். என்ன இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அங்க வந்து ஆகமம் பற்றி அழகா செய்யறதுன்றது முடியாத விஷயம். எப்போ திறக்கிறாங்களோ ஆகம வழியா 3 வேளை பூஜை 3 வேளை சாப்பாடு இதெல்லாம் முடியவே முடியாது. என்ன அதனால ஆகமன்றது எப்ப வந்ததுன்னா விஜயநகர பீரியட்ல தான் வந்தது. 500 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்க. ஆக்சுவலா 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜா பர்டிகுலர் ராஜா பண்ணார். எல்லாத்தையும் இந்த மாதிரி பூஜை பண்ணணும், இந்த மாதிரி ஆகமம் பண்ணணும், இந்த மாதிரி மகோத்சவம் பண்ணணும்னு சொல்லி. அது என்ன ஆச்சுன்னா அடுத்த ஒரு 50 வருஷத்துல கபகபன் முன்னேறி ஒரு வருஷத்துக்கு 11 மாசம் பிரம்மோத்சவம். ஓ ஓகே. மாசம் ஒரு மாசம் தவிர அது மார்கழி மாசம். இன்ஃபேக்ட் இந்த மார்கழி மாசம் தான் பிரம்மோத்சவமா வச்சிருந்தாங்க. எப்போ ராஜேந்திர சோழன் காலத்துலாம் அதுக்கு முன்னாடி காலத்துலாம் உங்களுக்கு பிரம்மோத்சவம்ன்றது மார்கழி 1ல இருந்து மார்கழி 16 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஆமா, ராமானுஜர் காலத்துல அப்படிதான் இருந்தது. ஏன்னா நான் திருமலைத்திருடன் புஸ்தகம் எழுதச்ச ராமானுஜர் பிரதான பத்திரமா வருவார். இல்ல அந்த இதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்றச்ச அப்ப தெரிஞ்சது. அவங்க வந்து சாலவை குரூப் மூலமா என்ன பண்ணாங்கன்னா இதை முறைப்படுத்தினாங்க. மார்கழி மாசம் வர 15 நாளும் 15 நாள்ல 12 நாள் வச்சுங்களேன். 12 நாள் துவாதசி வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலா வர மார்கழியில பிறக்கிற திதியில இருந்து ஃபர்ஸ்ட் திதியில இருந்து துவாதசி வரைக்கும் அவங்க முறைப்படுத்தினாங்க. ஒரே ஒரு மாசம். அது காலகாலத்தை என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு மாசம் தவிர ஒரு மாசம் மார்கழி மாசம்ன்றது திருப்பாவை ஆண்டாளுக்கு விட்டாங்க. மார்கழி மாசத்தை ரொம்ப ஸ்பெஷல் மாசமா விட்டாங்க. அப்புறம் எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து திருப்பதியில இதுதான் இது பிரம்மோத்சவம் பண்ணாங்க. எப்போ அது வந்து கிட்டத்தட்ட அச்சுதராயர் காலம் வரைக்கும் போச்சுது. 1544 வரைக்கும் இருந்தார் அவர் அச்சுதராயர். அவர் காலம் வரைக்கும் இந்த மாதிரி போச்சு. அச்சுதராயர் காலம் வரைக்கும் அச்சுதராயர் வந்து பூஜை பண்ணிருக்காரு உள்ள போய் கர்ப்பகிரகத்துல. அதெல்லாம் நான் இப்ப நாட்டு இப்பெல்லாம் அப்ப பண்ணிருக்காரு அவரு. கர்ப்பகிரகத்துல நுழைஞ்சு ஆச்சாரியர்கள் மந்திரம் போத அர்ச்சனை பண்ணிருக்காரு. யாரு? அச்சுதராயர். இது கல்வெட்டு இருக்கு. நம்மளுக்கு எப்படி தெரியும் கல்வெட்டு? இதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கல்வெட்டுகள் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் தெரியறதுக்கோ தெரியும். என்ன ஆகுதுன்னா அங்க வந்து உங்களுக்கு அவ்வளவா ஆகமங்கள் பாக்குறது கிடையாது அப்படின்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ நல்ல ஆகமம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் இப்போ போக போக இந்த 20ஆம் நூற்றாண்டுல வந்து பிரிட்டிஷ்காரங்க வெளியே போன உடனே அந்த ரூலிங் எடுத்துட்டோம் சீட்டடி எடுத்துட்ட உடனே ஒழுங்கா சீர்படுத்தினாங்க. சீர்படுத்தி இந்த இது இப்போ பண்ணணும்னு சொல்லி ஒழுங்கா பண்ணாங்க. இதை பாராட்டணும். ஆக்சுவலா இப்போ ஆகம பிரகாரம் ஒழுங்கா எல்லாமே போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த லட்டு விஷயம் பார்க்கறச்ச லட்டுன்னு சொல்றேன்னா வந்து ரிஃபைன் சுகர் வேணும்னு சொன்னேன் இல்லையா? ரிஃபைன் சுகர் வேணும்னா அது உங்களுக்கு 20ஆம் நூற்றாண்டு தான் வந்தது. அப்போ கிடைச்சிருக்கும் எங்களுக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துல வந்து கல்யாணம்னு ஒருத்தருக்காரு. அவர் பேரே கல்யாணம். அவர் வந்து ஒரு மிராஸ் சொல்றேன் உங்களுக்கு திரும்பி சொல்றேன். அவர் மிராஸ். அவரு பொட்டுன்றது சமையல் அறைக்கு பேரு. திருப்பதி கோவில் உள்ள சமையல் அறைக்கு பேரு பொட்டு அப்படின்வாங்க. அது எங்க இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்ப அடிவாரத்துல இருக்கு. எங்க அடிவாரம்னா இந்த திருப்பதி உள்ள போறோம் இல்லையா, கோயிலுக்குள்ள போறோம். வரதராஜ சுவாமி சன்னதி சின்ன இருக்குமா, அதை தாண்டிதான் நீங்க வந்து கோயிலுக்கு பக்கம் நுழையணும். ஆக்சுவலா சின்ன கோயில் இருக்கு வரதராஜ சுவாமி. அந்த பக்கம் நரசிம்மர், இந்த பக்கம் வரதராஜ சுவாமி இருக்கும் கோயில்ல. அதுக்கு உள்ள போனீங்க, உள்ள நுழைஞ்சீங்கன்னா கருட பகவான் தவிர உங்களுக்கு எதிர்க்க வெங்கடன் அருள் பாரிப்பார். இந்த வரதராஜ சுவாமி பக்கத்துலயே ஒரு சின்ன மேடை ஒண்ணு போறது. மேடை போய் உள்ள போனீங்கன்னா அங்க வந்து வெங்கலமாம்பா கோவில் சம்திங் இருக்கு. வெங்கலமாம்பா ஐ திங்க் நான் தெரிஞ்ச வரைக்கும் பேர் மறந்து போயிட்டேன். ஆக்சுவலா வெங்கலமாம்பா கோயில் ஒன்று இருக்கு. அங்க இது கீழே வந்து அடுப்பு இருக்கு, கிச்சன் வச்சிருக்காங்க. கீழே அடுப்பு வச்சிருக்காங்க. கீழே ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த பொட்டு அப்படின்வாங்க. பொட்டு வச்சு அந்த பொட்டோட இன்சார்ஜ் பேர் கல்யாணம்.
ம். கல்யாணம் ஐயங்கார்னு ரொம்ப ஃபேமஸ் அவரு. அதோட என்னன்னா, அவர் அதாவது இப்படி இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு ஜனத்தொகை கம்மி அங்க வருது, மேல வருது. இல்லையா? ம். கிட்டத்தட்ட ம். ஒரு 40 அதுவும் ஆ 2வது உலகப் போர் ஆரம்பிக்கிறச்ச மெட்ராஸ்ல குண்டெல்லாம் போட்டாங்க. ரொம்ப இதுவா இருந்ததுன்னு கோயிலுக்கு போறதுன்றது ரொம்ப கம்மி. மேல ஏறி போறதுன்றது ரொம்ப கம்மி அப்பல்லாம். சரி. வார் விஷயத்துல பார்க்கறச்ச. ஓகே, அதனால ஓகே. என்ன ஆகுதுன்னா, அப்ப வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ப்ராபப்ளி ப்ராபப்ளி ஐம் டெல்லிங் யூ. இது என்னோட நம்மளோட இதுதான் ஜெனரலா. அந்த கல்யாணம் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பெரிய பெரிய வீட்டு கல்யாணத்துல வந்து இவரு வந்து அட்டெண்ட் பண்ணுவாரு. அட்டெண்ட் பண்ணி இவரோட சார்புல பண்ணா பெரிய விஷயம். இன்ஃபாக்ட் ம். ராஜாஜி ஒரு கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிருக்காருன்னு ஒரு இதுல வந்திருக்கு. குறிப்புல வந்திருக்கு. என்ன அவர் கல்யாணம் பண்ண சமையல் பட்டு ரொம்ப அருமையா இருக்கு இது. ஒழுங்கா அப்படியே பண்ணு. திருப்பதியும் பண்ணு அப்படி சொன்ன மாரியும் ஒரு குறிப்பு இருக்கு. இது ம். எந்த இடத்துல குறிப்புன்றது பார்த்து யோசிக்கணும் அது ஆக்சுவலா ஒண்ணு. சரி. 2வது என்னன்னா, இந்த கல்யாணம் வந்து ஒரு பெரிய மெர்ச்சன்ட் வீட்ல கல்யாணத்து பண்றதுக்கு சமையலுக்கு வந்திருக்காரு இவரு. அங்க அவர் கேட்டிருக்காரு. நம்ம திருப்பதில இந்த மாரி திருப்பதில இல்ல. எனக்கு உருண்டையா பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாரி லட்டு இந்த மாரி பண்ணுவீங்களா? அங்க இருக்காங்க. பெரிய பெரிய உருண்டைகள். எவ்வளோ பெரிய உருண்டைன்னா, பெரிய பெரிய உருண்டைகள் இவ்வளோ பெருசு. ம். 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 கல்யாணம் ஒரு கல்யாணம் இப்பவும் கல்யாணத்துல கல்யாணம் சொல்லுவாங்க. சீர்வரிசை சீர்வரிசை பக்ஷணங்கள் எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா? பெரிய பெரிய காணத்தோட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா. ம். ம். அந்த கல்யாணத்துல வர அந்த உருண்டைகள் லட்டு வந்து நெறைய பண்ணணும் அப்டின்ன உடனே நெறைய ஆள வச்சு நெறைய பண்ணி, இது கிட்டத்தட்ட நெறைய பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் சாப்ட்டுருக்கணும். ஃபேமஸா போயிடுத்து அப்போ. கல்யாணம் பண்ற ஒரு இது சொன்ன உடனே, அவர் என்ன பண்ணாரு, "இதையே நீங்க பிரசாதம் பண்ணுங்க" அப்டின்னு ஆரம்பிச்சாரு. அப்ப வந்தது தான் இந்த கல்யாணம் லட்டு பிரசாதம். லட்டு பிரசாதம் வந்து இப்ப வந்தது கிடையாது. இப்ப இப்ப பழைய பிரசாதம் கிடையாது. பழைய பிரசாதம் என்னைக்குமே பொங்கல் தான். என்னைக்குமே ம். பானகம் தான். என்னைக்குமே புளியோதரை தான். என்ன வடை இந்த மாரி ஈவன் தோசை கூட பண்ணிருக்காங்க. தோசை கூட ஓ! உண்டு. ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. தோசை திருமடப்பள்ளி கூட நீங்க உண்டு. சொன்ன உடனே ஞாபகம் வருது. இந்த ஆமா. பொட்டு சொன்னீங்கல்ல, அது மாரி ம். திருமடப்பள்ளின்னுவாங்க. அது 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 திருமடப்பள்ளி தான் பொட்டு. தெலுங்குல சொல்லுவாங்க. அது அதானே பொட்டுன்னு சொல்லுவாங்க. திருமடப்பள்ளி என்ன தானே? அது அந்த திருமடப்பள்ளி தான் அது. பாடல் ஒரு பாடல் ஞாபகம் ஆமா, வருது. அது ஆமா, கடவுளது விநியோகம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு பிரசாதம். அது ஒரு ஆமா, பாடல் இருக்கு இல்லையா? ஆமா. "அன்பினும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன். ஆசை என்னும் நெய்யை அதில் ஊற்றி ஊற்றி வைத்தேன்." வைத்தேன். என்ன அ அ அத "என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். 7 மலையேறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை ஆமா. வாழும் வெங்கடேசா, வாழும் வெங்கடேசா. திருமகள் மனம் அதாவது நாடும் இந்த ஸ்ரீனிவாசா." ம், ம். ஆமா. என் மனோட ஸ்ரீனிவாசா. ஓகே. இப்போ அதனால என்னாச்சுன்னா, உங்களுக்கு லட்டு வந்து வெ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் பார்க்கறச்ச, ஆ இந்த 1940 வருஷங்கள்லேருந்து தான் வந்திருக்கு ஆக்சுவலா. சரி. வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கணும். ஏன்னா லட்டுன்றது பிரசாதமா குடுத்துக்கலாம். எல்லா லட்டு ரொம்ப ஸ்வீட் பதார்த்தம் இல்லையா? என்ன இருந்தாலும் லட்டு ம். லட்டு தான். ஆனா அந்த டேஸ்ட் குடுத்தாரு பாருங்க. லட்டு டேஸ்ட் திருப்பதி லட்டு டேஸ்ட் குடுத்தாரு பாருங்க. அதுதான் ரொம்ப கண்டிப்பா. பாராட்டப்படுறதுங்க எப்பவுமே. லட்டு எல்லா லட்டு பண்ணலாம். பூந்தி ரொம்ப ஃபேமஸ் இந்தியால. இது தமிழ்நாட்டுல ஆக்சுவலா முன்னலாம். பூந்திய வந்து பிடிச்சு குடுக்குறதுன்றது ரொம்ப புதுசா பண்ணி அத டேஸ்ட்டா குடுத்தாங்க. அது வந்து முதல்ல ஏன்னா, அந்த லட்டுல வந்து நெறைய பதார்த்தம் போடுவாரு அவரு கல்யாணம். அதனால அந்த சேம் டேஸ்ட் தான் மெயின்டெயின் பண்ணாங்க நெறைய வருஷம். இப்பதான் ரீசென்ட்டா டேஸ்ட் போயிடுத்து. அந்த டேஸ்ட் இல்ல. அப்படின்னு சொல்லிருக்காங்க. கெமிக்கல் போடுறாங்க. அதனால நெறைய நாள் நிக்கிறது. அப்படிலாம் சொல்றாங்க எல்லாம். அதெல்லாம் சரி ஓகே. அதெல்லாம் ஒரு பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அது அவங்க அவங்க அத்தாரிட்டி இருக்காங்க. பார்த்துப்பாங்க விட்டுருங்க. நம்ம பேச வேணாம் அத பத்தி. கெமிக்கலா அல்லது லட்டுல வேற ஏதாவது போடுறாங்களா? வாசனை சும்மா வாசனை போயிடும். ஒத்துக்கணும் அத. பிரிசர்வேட்டிவ்ஸ பத்தி நம்ம எடுத்துக்க வேணான்றீங்க. நமக்கு எடுத்துக்க வேணாம். பேச தெரிஞ்சதெல்லாம் நீங்க வேண்டாம். சொன்ன மாரி இந்த என்ன சொல்றது? ஹெல்த்தி ஸ்பைசஸ்ன்னு சொல்ற மாரி பச்சை கற்பூரம், அந்த ஏலக்காய், ஜாதி பத்திரி பச்சை இதெல்லாம் கற்பூரம், சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஏலக்காய் ஆமா. ஆமா. பிஸ்தா அந்த பருப்பு. மாரி ஐ மீன் பிஸ்தா நமக்கு பருப்புலாம் தெரியாது. இருக்குங்க. எது போட்டாலும் பிஸ்தா பருப்பு ஹெல்த் இருக்கும். கான்ஷியஸா கடவுள் அனுகிரகத்தோட ஆமா, மக்களுக்கு வந்து ஒரு அ விநியோகம் கடவுளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு, அதாவது அம்சை ஆமா, செய்யப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு படைக்கப்பட்டு, ஆமா. அத வந்து நம்ம ம். எல்லாருக்கும் விநியோகம் பண்றது. இது ஒரு பெரிய ஒரு இதுல வந்து இப்படி ஒரு சச்சரவு நிகழ்ந்திருக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் இல்லை. மீனிங் இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆமா. ஆர்ட்டிபிஷியல் கமர்ஷியலைசேஷன்னு போயிட்டதுனாலே வந்து எல்லாமே ஒரு ஷார்ட்கட் எடுக்கக்கூடிய ஒரு டெஃபினட்டா, வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வெரி, என்னாச்சுன்னா, வெரி இது அன்பார்ச்சுனேட். ம். 1980ல வந்து 1980ல வந்து என்னாச்சுன்னா, இத ம். வந்து இந்த பிரசாதம் வந்து என்னடா இப்போ நீங்க 1980க்கு முன்னாடி போறவங்களுக்கு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்புறம் லட்டு வாங்கிட்டு போடுவாங்க. அவ்வளோதான். லட்டு காசு குடுத்து வாங்கிட்டு போடுவாங்க. சரி. ம். அதுக்கு அப்புறம் வெளில தரிசனம் பண்ணா தரிச ப ப பிரசாதம் தரணும்னு ஒரு இது வந்தது. இவங்க எல்லாருக்கும். ம். அப்ப என்ன தரலாம்னு உடனே இதே லட்டு வாங்கி தரலாம்னாங்க.
அதே வேளை ஓகே. சின்ன சின்ன லட்டு பண்ணி ரொம்ப அதாவது கடல உருண்டை சைஸ் லட்டு ஆமாமாமா. ஓகே, ஓகே. சாம்பிள் பண்ணி பிரசாதம் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. மாதிரி. சாம்பிள் அவர் பிரசாதம் அது மாதிரி. கொடுத்தது பிவிஆர்கே பிரசாத்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர். நல்ல நிர்வாகம் பண்ணவர் ஆக்சுவலாக சொல்கிறேன் தாங்க. அது அவர் பண்ணார். அதுக்கப்புறம் பெருசாக அதுவும் நின்று போச்சு நடுவில். ஏன்னா முடியல அந்த மாதிரி எத்தனை ஒரு நாளைக்கு 70,000 பேர் 80,000 பேர் வர தரிசனம் வரதில்ல. அவ்வளோ லட்டு சின்ன சின்ன லட்டு பண்ணுறது. அதை தவிர பெரிய லட்டு பண்ணி விற்கணும். அதான் இன்னும் பெரிய லட்டு கல்யாணத்துக்கு கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு ப்ராசஸ் இருக்குது. வசதி ஸ்கேலபிலிட்டி போதாது என்ன ஒன்றும். என்ன கேட்டா எங்கேயோ எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 கம்பெனி நிர்வகிக்கக்கூடிய ஆன்டர்பிரினர்ஷிப் தான் ஞாபகம் வருது. யூ ஸ்டார்ட் ஸ்மால். இப்போ அப்படி அது இருக்கு. வந்து இப்போ அப்படி இருக்கு. அப்ப இல்ல. இப்போ அப்படி இருக்குது. அப்போ வந்து அப்படி இல்ல. இப்போ உங்களுக்கு ஆமா. இப்ப அப்போ வந்து லட்டு வந்து ரவுண்டாவே கிடைக்கும் உங்களுக்கு. அது இப்பதான் சரி, பாதியா கிடைக்கிறது. காரணம் அது என்னன்னா, சரி. பாதியா ஏன் கிடைக்கிறதுன்னா, மெஷின் ஆக்சுவலா. அப்ப ஓகே. லட்டு பிடிச்சு விடுவாங்க. லட்டு பிடிச்சு விடுவாங்க. நீங்க பாருங்க. லட்டு பிடிச்சு குடுப்பாங்க. இப்ப லட்டு மெஷின்ல போட்டுருவாங்க. டக்குன்னு போட்டுருவாங்க. எல்லாம் அதே ஓகே. அளவு வந்துரும் உங்களுக்கு. ஒரே அளவு, ஒரே கிராம், ஒரே அளவு வந்துரும் ஆக்சுவலா. இப்ப அது வந்து ஓகே, ஓகே. கமர்ஷியல் இதுதான் ஃபேக்டரி இப்போ. விட்டுருங்க. அத விடுங்க. ஆ, ஆ. ஆனா, அந்த மாரி சின்ன சின்ன லட்டு பிடிக்க முடியல அவங்களால நெறைய பேருக்கு. நெறைய பேர் அதெல்லாம் வச்சு அந்த இடத்துல கச்ச கச்சான்னு போட்டு முடியாது. இடத்துல முடியாது. ஸோ, அதனால அத ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வழக்கப்படி எள்ளுஞ்சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் அப்படின்னு குடுத்துன்னு இப்பவும் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் குடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஒரு சின்ன தொன்னையில பிரசாதம் குடுக்குறதுன்னு வழக்கமா போயிருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா. ம், ம், அ ம். இப்படி பார்க்கறச்ச, இந்த லட்டு வந்து இப்ப வர லட்டு வந்து சும்மா கைய பிடிச்ச லட்டு முடியாது உங்களால. முடிக்கவே முடியாது. ஏன்னா, இப்ப இன்னொரு விஷயம்னா, ஒரு பாஸ்ட் 2 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, 2 மந்த்ஸ் 6 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, லட்டு வந்து அவைலபிள் இன் ஆல் டிடிடி சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. ம்ஹ்ம். ஆல் டிடிடி சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா போட்டிருக்காங்க. நான் ஓகே. சென்னையில கூட ட்ரை பண்ணேன். ஒரு சனிக்கிழமை ம். கிடைக்கும் வாங்க அப்படின்னாங்க. ஆனா, இப்ப ரீசென்ட்டா என்ன சொன்னாங்கன்னா, எப்ப எல்லா நாளும் கிடைக்கும் வாங்கன்றாங்க. ம்ஹ்ம். எல்லா நாளும் இன்னும் அயோத்தியா ராமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 லட்டு 1,00,000 மேலயோ லட்டு தயாரிச்சு காமிச்சாங்க இன்னைக்கு. அன்னைக்கு ஒரு நாளைக்கு. சரி, சரி. இதெல்லாம். அதெல்லாம் வந்து கையில பிடிச்சு செய்ய முடியாது. ஸோ டெஃபினட்டா ஓகே, மெஷின் ஓகே. வேணும் அதுக்கு. கண்டிப்பா. டெஃபினட்டா ஆட்டோ மெஷின் வேணும். மெஷின் தான் பண்றாங்க இப்போ ஆட்டோமேஷன். ஜெனரலா அந்த மாரி. ம், ம், ஸோ ம், ம். அந்த ப்ராசஸ் வந்து கார்ப்பரேட் ப்ராசஸ் வந்துருது ஆல்ரெடி எங்க இதுல லட்டு விஷயத்துல. லட்டு உங்களுக்கு வந்து சரி லட்டுன்னு பார்த்தா கூட உங்களுக்கு 4 5 லட்டு இப்பதான் காமிப்பாங்க சாமிக்கு. மிச்சம்லாம் கலந்துருவாங்க அவ்வளோதான். இல்ல பட் இல்லையா? என்ன க ம். பாயிண்ட் என்னன்னாக்க சார், இது வந்து ப்ராசஸ் என்ன வேணா பண்ணி, அத ஆட்டோமேஷன் பண்ணி, ஸ்கேலபிலிட்டி பண்ணி, இந்தியா ஃபுல்லா எல்லாருக்கும் குடுத்து, மேக் இட் அவைலபிள். எல்லாரும் வந்து ஒரு பக்தியோட வந்து ஆமா, கடவுள் பிரசாதம் நம்ம ஆமா. மனசு ஏன்னா மனசுல வந்து 2 விஷயம் அ சார். 2 நெனச்சு விஷயம் சார். ஆமா. ஆ 2 விஷயம். லட்டு திருப்பதியில லட்டு வந்திருக்கேன் சொன்னா லட்டு திருப்பதி கிட்ட வந்தா சொன்னா வச்சுக்கோங்களேன், முதல்ல கேட்கறது என்ன? லட்டு கொண்டு வந்தியா? கேட்பாங்க. லட்டு கண்டிப்பா. குடுத்த உடனே சாப்பிட்டுட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க. ஆமா. இல்லையா? கண்ல ஒத்திப்பான். அதெல்லாம் வந்து கல்ல ஊத்தின அது புல்லரிக்குது 2 சார். விஷயம். அதெல்லாம் சார் எந்த அதுதான் சார். ஸ்ட்ரீட்டும் கிடைக்காத மதிப்பு சென்டிமென்டலி லட்டு கிடைச்சது. கனெக்டட். ஆமா. சென்டிமென்டலி கனெக்டட் கரெக்ட். விஷயம். அது ஆமா. ஒரு பக்தி மார்க்கம். கடவுள் டிவோஷனல் இது ஆக்சுவலா. அனுக்கிரகம். தெய்வீகமானது. ஆமா. அப்படி ஒரு ஒரு இத வந்து இந்த என்னதான் ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தாலும், கமர்ஷியலைசேஷன் வந்தாலும், ஸ்கேலபிலிட்டி எல்லாம் சொன்னாலும், இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நோ ஷார்ட் கட்ஸ் அவசியம் கிடையாது. ப்ளீஸ். இல்லையா? ஆ. இல்லையா? அதனால இதே விஷயம் அதே மாரி சொல்றச்ச, லட்டு வந்து இட் வாஸ் நாட் எ பிரசாதம் ஃப்ரம் வெங்கடேஸ்வரா சின்ஸ் கோல்டன் டேஸ் நாட் ஈவன் டுடே. ஈவன் இன்னைக்கு உள்ள பிரசாதம் நம்ம வந்து கோவில்ல வாங்குறோன்ற ஒரு பிரசாதம்ன்ற ஒரு புனிதம் இருக்கே தவிர, அது எல்லா ம். லட்டும் வச்சு குடுக்குறான்றது ஒரு முடியவே முடியாது. ஐ முடியாது சே, ஐ சே. ஆக்சுவலா. இல்லையா? கண்டிப்பா. 1. 2வது விஷயம் என்னன்னா, ம். இப்போ இன்னைக்கும் பிரசாதம், அங்க கோவில் உண்மையான பிரசாதம் பொங்கல் தான். ம். பொங்கல் எப்படி பண்றாங்க தெரியுமா? ம். பொங்கல் எப்படி ஒரு பானையில பொங்கல படைச்சு, ஓகே. ஆக்கி, பொங்கல ஆக்கி, ம். அதுக்கப்புறம் பொங்கலுடைய மூடிய மேல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா? ரவுண்ட் வளையம் ம். இருக்கு பார்த்தீங்களா? அது ம். உடைச்சிருவாங்க மேல. டபால்னு உடைச்சிருவாங்க. உடைச்சுட்டு, அப்படியே எடுத்துன்னு போயிட்டு, அங்க யாருக்கு? பகவானுக்கு குலசேகர படின்னு லாஸ்ட் படி இருக்கு பார்த்தீங்களா? படி தாண்டி போய் உள்ள தாண்டி போயி, பகவானுக்கு படைக்கப்படுகிற ஒரே பிரசாதம் பொங்கல் மட்டும் தான். ம். அது எந்த பிரசாதம் உள்ள போகாது. மீதி எல்லா பிரசாதமும் போகும். அண்டாண்டவா போகாது பார்த்துருப்பீங்க. அண்டாண்டவா சில சாதம் போகும். வெள்ளை சாதம் போகும், புளிய சாதம் போகும், புளி எல்லாம் போகும். பட் எல்லாம் வெளியில நின்னுட்டு ஆராதனை பண்றது தான். அதாவது அது கடவுளுக்கு தவிர குடுக்கறச்சே, கடவுள் வந்து என்ன வேணுமோ அவனே எடுத்துப்பான். எங்க இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். என்ன? அ அந்த அ இதுல பார்த்தீங்கன்னாக்க, நம்மது கடமைய நாம செய்வோம். என்ன? அவனுக்கு தெரியும் என்ன வேணும்? எப்ப வேணும்? எ எப்படி எல்லாருக்கும் அத செ கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு. என்ன ஆமா. சொல்லுங்க. அ அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு
ஆ, நம்மளுக்கெல்லாம் லட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நாக்குல ஜலம் வருது, ம். கோவிந்தா நாமம் வருது, சுவாமிய கொண்டாடுறோம். அடுத்த வாட்டி புடிச்சு இன்னும் நெறைய லட்டு வாங்கணும். இந்த மாரி ஒரு நினைப்பு வரும் தவிர, வேற எந்த நினைப்பும் வராது. ஆன்மீக நினைப்ப உருவாக்குறது வந்து அந்த லட்டு ஆக்சுவலா. இல்லையா? யா எந்த ஒரு ஸ்வீட்டாவது ஆன்மீக ஒரு ஒரு எண்ணத்த உருவாக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்காது. ஆனா திருப்பதி லட்டு ஆன்மீக லட்டு. ஆன்மீக இத உருவாக்கும். எத்தனையோ லட்டு. அதாவது ஒரு கணக்கு சொல்றாங்க சார். ஒரு சொல்லுங்க சார். நாளைக்கு மினிமம் 3 லேக்ஸ் லட்டு தயாரிக்கிறாங்க. ஓகே. ஒரு நாளைக்கு அந்த கணக்கு பிரகாரம் பார்க்கறச்ச 10,000 பேரு 10,00,000 பேரு லட்ட சாப்பிட்டுட்டு கோவிந்தா கோவிந்தா சொல்றாங்க. கணக்கு. சரி. டேட்டா. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலா மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடர்ன் அனலிட்டிக்ஸ். டேட்டாஸ் எப்படியும் இப்படி வருது ஆக்சுவலா. சரி, ஸோ சரி, சரி. ஈவன் ஆஃப்டர் திஸ் கான்ட்ரோவர்சி ம். டே ஃபர்ஸ்ட் டே டிவியில சொன்னாங்க. 3,76,000 லட்டுகள் இன்று விற்பனை ஆயின அப்படின்னு போட்டிருக்கு. ம். பாருங்க. லட்டோட ஃபேமஸ் குறையாது. யார் என்ன சொன்னாலும் சரி போட போயிட்டே இருக்கும் ஆக்சுவலா. ம். லட்டுனாலே கோவிந்தா தான். கோவிந்தா லட்டு தான். அப்படி ஆயிடுத்து இப்போ. அதனால நம்ம அந்த இனிமேல் தேவஸ்தானக்காரங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கோவில் நெய்யை ஒழுங்கா வாங்கிட்டு நெய்யை இது பண்ணி எல்லாருக்கும் பகவானுக்கும் நம்மளுக்கும் நல்ல இதுவாக படைக்கணும்னுட்டு இந்த வாய்ப்புக்கு ஒரு இந்த பேச்சுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எப்படி நன்றி. ஸ்ரீனிவாசம். அதாவது கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்த கோவிந்தா, கோவிந்த கோவிந்தா. வெங்கடரமணா கோவிந்தா. அதாவது எல்லாமே வந்து க க கடவுளது அனுகிரகத்தோட எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க சொன்ன மாரி யார் என்ன செய்யணுமோ, அத அவங்க செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு. மக்களது இந்த அந்த ரிலிஜியஸ் பிலீஃப் சென்டிமென்ட்ஸுக்கு எந்த ஒரு குந்தகமும் விளைவிக்காத வகையில, இத வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நம்ம நேயர்களோட நம்ம சார்பில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமா. அத நம்ம எல்லாம் வேங்கடவனுக்கு எல்லாம் தெரியும் சார். வேங்கடவனுக்கு ஒரு ம். விஷயம் என்ன, ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் அத. சொல்லுங்க அதாவது சார். வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் பக்தனுக்கும் உள்ள இடைவெளி கிடையவே கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவல் பக்தி ஆக்சுவலா காமிக்கிறோம் நம்ம. ம். வெங்கடேஸ்வரனுக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தான் பக்தி அங்க ஆக்சுவலா. ரொம்ப ரொம்ப ம். இண்டிவிஜுவல். அவன் நினைப்பான் ம். இந்த மாதிரி கொடுப்பா கடவுளே குடுத்துருவான், அவன் பாட்டுக்கு குடுத்துருவான். அந்த மாதிரி. ம். எந்த ம். கடவுளுக்கும் அது மாதிரி கிடையாது. எனக்கு எனக்கு தெரிஞ்சு. இண்டிவிஜுவல் பக்தின்றது அவ்வளோ ஒரு இண்டிவிஜுவல் பக்தி. யாரோ எங்கலாம் எந்த மதக்காரங்களும் போலாம். எந்த இதுவும் யார் வேணாலும் போலாம். எவ்வளோ வரலாம், எவ்வளோ கேட்கலாம். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கடவுளுக்கும் உள்ள சம்மந்தம் ஆக்சுவலா அது. அந்த டிவோஷன். அதனால ரொம்ப ரொம்ப அவங்களாம் பார்த்து செய்யணும் அவங்க ஆக்சுவலா. அதான் பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான் செய்யுங்க. வெங்கடேசன் பார்த்துட்டு இருக்கான். நீங்க பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான் விஷயம். இது ஒரு நல்ல சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா. பார்த்துட்டு எந்தெந்த கலைகள் இருக்கோ, அந்த கலைகளை எல்லாம் களையணும் ஜெனரலா. இப்பதான். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கான எந்தெந்த கலைகள் இருக்கோ அங்க, அந்த கலைகள் எல்லாம் களையணும். களைஞ்சு தூக்கி போட்டுடணும். அவ்வளோதான் சிம்பிளா. ம். இப்போ நெல்லு பயிர் வச்ச கண்டிப்பா, நிறைய கண்டிப்பா. புல்லு மாதிரியே களை வரும் பக்கத்துலயே. புல்லு இது இந்த களையெல்லாம் என்ன பண்றோம் நம்ம? அது அதுக்குன்னு தனி நாள் போட்டு என்ன பண்றோம்? கடகடன்னு இறங்குறாங்க, இறங்கி களையறாங்க. அது ஒரு நாள் போட்டு செய்றோம் இல்லையா? அந்த நாள் இப்பொழுது வந்திருக்கு. இப்ப வந்து ம். டீட்டெயில்ல உள்ள என்ன குறை இருக்கோ, அத்தனை குறையும் களைந்து, இறைவனுக்கு நல்வணக்கத்தை தெரிவிப்போம். அவ்வளவுதான். நன்றி சார். ஓம் நமோ திவாகர் சார், ஓம் நமோ எழுத்தாளர். வெங்கடேஸ்வராய நமக. ஓம் நமோ வெங்கடேஸ்வராய நமஹ. கண்டிப்பாக. அதாவது எப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி பல புத்தகங்கள நீங்க ஆராய்ச்சி பூர்வமா எழுதியிருக்கீங்க. இதோ மக்களது முன்னாலே மீண்டும் ஒரு முறை திரவதேசம், ஹரிதாசம் என்னும் நான், தேவன் 100, வம்சதாரா, இமாலயன், நான் என்றால் அது நான் அல்ல, அப்புறம் எம்டன், இது போல பல புத்தகங்கள். இதுல திருமலை திருடன் வந்து அப்படியே இந்த திருமலையில நடந்த ஒரு விஷயத்த வந்து உங்க ஆதாரபூர்வமாக ஒரு புனைந்த கதையாகவும், அ அதை வரலாற்று ஆதாரத்தை வச்சும் நீங்க எழுதியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். அதுல ஒரு பாக்கியம் என்னன்னா, அராலிட்டி, இட்ஸ்டிஃப் மூலம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அது ஒரு ஒலி புத்தகமாக நம்ம வழங்கி இருக்கின்றோம். அது ஒரு பெரிய விஷயம். நன்றி சார். அதாவது மக்கள் மத்தியில நம்ம இன்னொரு தடவ சொல்லணும்னாக்க, டவுன்லோட் அராலிட்டி ஆடியோ ஃப்ரீ ஆப் Google Play, Apple Storeல பாருங்க. நம்ம தமிழ் டிஜிடைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மாரி கலை, கலாச்சாரம், பண்பாடு. ஐயா சொன்ன மாதிரி கல்வெட்டுகளில வந்து இந்த வாழ்வு இயல், அந்த காலத்தில வந்து யார் என்ன பொருளை தானமாக கொடுத்தார்கள்? என்ன உணவை பகிர்ந்து கொண்டார்கள்? அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்தது? அங்க சிவிலைசேஷன் எப்படி இருந்தது?
அப்புறம் அந்த கொடுத்தல், அந்த என்ன சொல்றது? அதாவது பங்கிட்டு கொடுக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஷேரிங், கேரிங் எல்லாமே வந்து கல்வெட்டுகள்ல வந்து ஆதாரமாக இருக்கு. தட் வாஸ் கைண்ட் ஆஃப் டிஜிட்டைசேஷன், டாக்குமென்டேஷன் வாஸ் டன் இன் தோஸ் டேஸ். இன்னைக்கு நீங்க ஆதாரமா சொல்றீங்க. அதன்போல இந்த தமிழ் ஒலி புத்தகம் வந்து ஒரு தமிழுடைய இந்தியாவினுடைய ரிச் கல்ச்சர், அத வந்து ஹெரிடேஜ் வேல்யூஸ் அது எல்லாத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்ல வேண்டும்னு செஞ்சுட்டு வரோம். திவாகர் ஐயா போன்ற ஆசிரியர்களது, அப்புறம் பப்ளிஷர்ஸ் எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை. நன்றி. கோவிந்தா, ஹரி கோவிந்தா, நன்றி. வெங்கட்ரமணா. கோவிந்தா ஹரி கோவிந்தா. நன்றி.